வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல ஹிஸ்டரி கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் வைஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஆதர் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஏன்னா இது லாஸ்ட் வீடியோ ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்றோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ரிலேட்டடா 4 வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோல என்டிபிசில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுவும் பர்டிகுலரா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில ஒவ்வொரு டாபிக்ஸா அந்த டாபிக்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கவர் பண்ணி வச்சிருப்போம். நீங்க ஃபண்டமெண்டலா படிக்கும்போது அப்படியே பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளே லிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க் ஆஃப் காளிதாசா ஸ்பேஸ்ட் ஆன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பர்த் ஆஃப் கார்த்திகேயா த சன் ஆஃப் காடு சிவா அண்ட் காடஸ் பார்வதி. நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழையும் கொடுத்துரும். இதுல என்ன சொல்றாங்க, காளிதாசா வந்து ஒரு ஏன்ஷியன் ரைட்டர். இந்த ரைட்டர் நிறைய புக் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு புக்ல கார்த்திகேயா, அதாவது முருகனை பத்தி வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காராம். அந்த புக்கு என்னன்னு இந்த 4 ஆப்ஷன் ஒண்ணு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப காளிதாசா நிறைய புக் எழுதுனான்னு சொன்னேன். அந்த புக்கெல்லாம் என்ன, எது ரிலேட்டடா அப்படின்னு கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம்னா அப்கமிங்ல இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் புக் பாருங்களேன், மாளவிகா அக்னிமித்ரம். இது எதை பத்தி பேசலாம், அது பேர்ல இருக்கு, மாளவிகா அண்ட் அக்னிமித்ரம். அக்னிமித்ரான்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ், இளவரசர் இருப்பாரு. அவருக்கும் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு பணிப்பெண் மாளவிகா, இவங்களுக்கு நடுவுல இருக்கிற லவ் ஸ்டோரியை பத்தி பேசுறதா வந்து மாளவிகா அக்னிமித்ரா. இது எழுதுனது காளிதாசா. செகண்ட் புக் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம வசியா. இது எதை பத்தி பேசலாம், புருவாரன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிங் இருப்பாரு. அவருக்கும் ஊர்வசி, ஊர்வசி என்ன சொல்லுவாங்கன்னா தேவதைன்னு சொல்லுவாங்க, இந்த ரெக்கைகள் வச்ச தேவதைன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு ரிலேட்டடான ஸ்டோரியை பத்தி பேசுறேன். இதுவுமே ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இதை பத்தி வந்து இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. இதையும் எழுதுனது வந்துன்னா காளிதாசா. அபிஞான சகுந்தலம். ரீசெண்டா தெலுங்குல சமந்தா வந்து ஒரு மூவி வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த மூவியோட பேருவே சகுந்தலம் அப்படின்னு தான் வரும். அதாவது இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அந்த மூவியே வந்து எடுத்திருப்பாங்க. அதுல மெயின் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா சகுந்தலாவுக்கும் துஷ்யந்தான்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பாரு. இவங்க ரெண்டுக்குள்ள ஸ்டோரியை பத்தி சொல்றோம் அபிஞான சகுந்தலம். அடுத்து பார்த்தோம்னா குமார சம்பவா. இதுதான் வந்து கார்த்திகேய முருகனை பத்தி வந்து அவரோட பர்த்தை பத்தி பேசுற புக்கா இருக்கும். குமார சம்பவா ஞாபகத்துல வச்சுங்க, இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். அடுத்து ரகு வம்சா. ரகு வம்சா வந்துன்னா ராமாவோட லைஃப், அவரோட ரெக்கார்ட் ஆஃப் ஆன்சிஸ்டர், அவங்களோட வந்து முந்தேதார்கள், இது எல்லாத்தையும் ஒரு டீடைல் வந்து ஒரு கலெக்ஷனா எந்த புக்ல இருக்குன்னா ரகு வம்சால இருக்கும். அடுத்த புக் அப்படின்னு பார்த்தோம்னா மேகதூதா. மேகதூதா எதை பத்தி பேசுனா, அது பேர்ல இருக்கு, மேகம் இருக்கு. மேகத்தை தூது விடுற மாதிரி ஒரு அரசர் அவரோட ஒய்ஃபுக்கு அனுப்புறதா என்ன சொல்றாங்கன்னா மேகதூதோட சென்ட்ரல் ஸ்டோரியா இருக்கும். ஒரு வருடத்துல 6 சீசன் இருக்கும். அந்த சீசன்ல எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது, அதை டீட்டெயிலா என்னன்னா இந்த ரித்து சம்காரால போயம் வைஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. இந்த புக் எல்லாமே யாருதான், காளிதாசா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இவர் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப கேட்ட கேள்வி வந்து நம்மளுக்கு கார்த்திகேய முருகனோட லைஃப பத்தி பேசுற இந்த புக் அப்படின்னு பார்த்தா குமார சம்பவம். அதனால ஆன்சர் சீதா வரும். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், குமார சம்பவத்துலதான் லைஃப் வந்து யாரா கார்த்திகேயோட லைஃப பத்தி பேசுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமர் பிகன் வித் பனினி வித் ஹிஸ் புக் நேம்டு அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து கிராமர் ரிலேட்டடா 2 புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனன்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கு வந்து பனினி எழுதுனது, இன்னொரு புக் இருக்கும். இந்த 2 புக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தா போறோம். இது ரிலேட்டடா ஏதாவது கிராமர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த பனினி எழுதின புக்கோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க, கிராமர்ல பனினி எழுதின புக்கு வந்து அஸ்தயாயின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பதாஞ்சலி எழுதின வந்து மாகபாஷ்யா. இந்த 2 புக்கு தான் கிராமர் ரிலேட்டடான புக். அதனால ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இவர் எழுதின புக்கு வந்து அஸ்தயாயி. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணதான். ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ சூஸ் த ஒன் விச் ஃபிகர் பிளே தம். காளிதாசாவோட விக்ரமவசியம் அப்படின்னு இருக்கு. விக்ரமவசியம் டீட்டெயிலாவே பார்த்தோம். இது புருவாராக்கும் ஊர்வசிக்கு உள்ள லவ் பத்தி சொல்லும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். அக்னிமித்ராவுக்கும் மாளவிகாவுக்கும் சொல்றது மாளவிகா அக்னிமித்ரா அப்படின்னு இருக்கும். அதனால இது வராது. துஷ்யாந்தாவுக்கும் சகுந்தலாவுக்கும் சொல்ற ஸ்டோரி வந்து அபி சகுந்தலன் வரும். அதனால இதுவும் வராது. இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து என்னன்னா காளிதாசா எழுதவே இல்லை, அதனால இதுவும் வராது. ஆன்சர் பி தான் வரும். இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லேர்ன் பண்ணனால சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். அதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். எடுத்து போயிடலாம். இதுவும் காளிதாசா ரிலேட்டடான கொஸ்டின் தான். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் இட் காளிதாசா ரைட் ஹிஸ் போயம் மேகதூதான் இருக்குல்ல, மேகதூதா எது ரிலேட்டடா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இப்ப காளிதாசா அவரோட மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் என்ன லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். இது சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கேன். காளிதாசோட எல்லா ஒர்க்குமே சான்ஸ்கிரிட்லாம் எழுதிப்பாரு. அதனால ஆன்சர் வந்து சான்ஸ்கிரிட் தான் வரும். எடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ ரோட் த கிரேட் லிட்டரரி ஒர்க் மிர்ச்ச கத்திகா. மிர்ச்ச கத்திகான்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும்.
அதை எழுதுனது யாரு? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சூத்ரகா வரும். ஏன்னா சூத்ரகா இவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாரு. இது என்னன்னா சான்ஸ்கிரிட் வந்துனா பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சான்ஸ்கிரிட் பிளே. இதுக்கு இன்னொரு பேருமே கேட்பாங்க. த லிட்டில் கிளே காட் அப்படின்னு சொல்லுவாங்க. த லிட்டில் கிளே லிட்டில் கிளே காட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாத்துல வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. யார் எழுதுனா சூத்ரகா, என்ன புக் அப்படின்னா மிருச்ச கத்திக்கா. நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விஷிஸ் அத்வைதா பிலாசபின்னு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எங்க லேர்ன் பண்ணணும்? சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேர்ன் பண்ணுவோம். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இந்த அத்வைதா, விஷிஸ் அத்வைதா இதெல்லாமே வரும். இப்ப இந்த விஷிஸ் அத்வைதாவுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். விஷிஷ் அத்வைத்தாவை யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பனா ராமானுச்சாரியா. அதே அத்வைத்தாவை யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பனா சங்கராச்சாரியா. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நமக்கு குழப்பமா இருக்கும். அதை மாதிரி நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த அத்வைத்த பிலாசபி என்ன சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுறேன். அதுல ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒண்ணு ஆத்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மான்னு ஒண்ணும் கிடையாது. இண்டிவிஜுவல் சோல் தான் வந்து ஆத்மான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமன் மீன்ஸ் என்ன? த யூனிவர்ஸ். அதுதான் வந்து பிராமன் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் அதாவது அத்வைத்தாவோட பிலாசபி என்னன்னா, இந்த ஆத்மனா இருந்தாலும் சரி, பிராமணா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒண்ணுதான், சேம் தான். இது வந்து தனி கிடையாது அப்படின்னு சொல்ற பிலாசபி தான் வந்து அத்வைத்தம். இந்த மாதிரி சொன்னதுனால உருவான வேல்யூ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை மனுஷனா பார்க்கணும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கு இருக்குல்ல, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பிலாசபிக்கலா அதாவது எல்லாருமே வந்து ஒண்ணுதான். மனிதனா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வேற எந்த இதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே லெவலான வந்து ஈக்குவாலிட்டி தான் இருக்கு. அதனால வந்து என்னன்னா எல்லாரும் ஈக்குவலா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமனோட எத்திக்கல் வேல்யூ இப்படி இருக்கணும்னு சொல்லி அத பிலாசபிக்கலா என்னன்னா இந்த அத்வைத்தால சொல்லியிருப்பாங்க. அதே இது இந்த விஷித் அத்வைத்தால என்ன சொல்லுவாங்க, இந்த ஆத்மன், பிராமன் இது ரெண்டும் வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து கனெக்டட். ஆனா இது ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒவ்வொரு ஹியூமன் இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். நான் இருக்கேன்னா எனக்கான ஒரு கேரக்டர். எல்லா இதுக்குமே வந்து ஒரு யூனிக் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அத்வைத்தால வந்து எல்லாமே சேம் தான். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் விஷித் அத்வைத்தால வந்து ஹியூமனா இருந்தாலும் சரி, இல்ல வேற பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான ஒரு யூனிக் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, ஹியூமனோட செல்ஃப்ல வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பிலாசபி தான் வந்து விஷித் அத்வைதா. ஈவன் இதோட கனெக்டடான நெறைய பிலாசபி இருக்கு. பட் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய டைம் எடுக்கும். சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அத மட்டும் பார்ப்போம். நம்மளுக்கு தேவை வந்து விஷித் அத்வைதா அப்படின்னு பிலாசபி இருக்கு. அத சொன்னது யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ராமானுஜாரியா. ஏன்னா ராமானுஜாரியா இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பிலாசபி வந்து ப்ரொஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அதனால ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெரிடேஜ் சைட்ஸ் அஸ் அ டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்குல்ல, டிராவிடியன் ஸ்டைல் அப்படின்னு வந்தாவே சவுத் இந்தியா வரணும். அப்ப ஆப்ஷன்ல சவுத் இந்தியா ரிலேட்டடா ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. இப்ப கொனார்க் அப்படின்னு இருக்குல்ல, கொனார்க் சன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான சன் டெம்பிள் இன் ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா. ஒடிஷா சவுத் இந்தியால வராது, அதனால இது இல்ல. அடுத்து எல்லோரா. எல்லோரா அஜந்தா கேவ்ஸ் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிரம் சவுத் இந்தியாவோட இதுல வராது, டிராவிடியன் ஸ்டைல வராது, அதனால இதுவும் கிடையாது. அடுத்து காஜ்ராவோ. காஜ்ராவோ டெம்பிள் வந்து மத்திய பிரதேசல இருக்கு, அதனால இதுவும் வராது. ஹம்பி எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. ஹம்பி வந்து கர்நாடகா. கர்நாடகா வந்து திராவிடியன் ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆர் எல்ஸ் வந்து டெம்பிளோட ஆர்கிடெக்சர் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா, அதாவது டெம்பிள் இந்தியாவில 3 விதமான வந்து ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா நகரான்னு சொல்லுவாங்க. நகரான்னா ஒண்ணும் கிடையாது. நார்த் இந்தியால என்ன மாதிரிலாம் வந்து டெம்பிள் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த ஸ்டைல் தான் வந்து நகரா ஸ்டைல்னு சொல்றாங்க. அடுத்து அப்படியே ஆப்போசிட் நகரா நார்த் இந்தியா. அப்ப சவுத்துக்கு என்ன? திராவிடா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ திராவிடா ஸ்டைல் வந்துன்னா சவுத் இந்தியால இருக்கிற டெம்பிள் எல்லாமே இந்த திராவிட ஸ்டைல ஃபாலோ பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. 3வது பார்த்தா அதாவது இந்த நகராவையும் திராவிடாவையும் மிக்ஸ் பண்ணி உருவானதான் வந்து வெசரா ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மிட் இந்தியால இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி 3 ஸ்டைல் இருக்கு அப்படின்னா, இந்த நகரா நார்த் இந்தியா வந்து அந்த காலத்துல வாழ்ந்த கிங் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிறைய வெளிநாட்டு ஆர்கிடெக்சரோட ஸ்டைலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த நார்த் இந்தியால நிறைய பேர் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. படையெடுத்து வரும்போது ஏன்னா கிரீக் வந்திருப்பாங்க. ஸோ கிரீக்கோட ஸ்டைல் உள்ள வரும். அதே மாதிரி ஈரான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி முஸ்லீம்ல வந்து டெல்லி சுல்தானேட் இவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஓன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டைல் வரும்போது அதனால இதோட யுனிக் வந்து வேற மாதிரி இருக்கும். திராவிடா கம்ப்ளீட்டா வந்து சவுத் இந்தியால வாழ்ந்த டைனஸ்டி அந்த கிங் அவங்க ஒரு மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் வந்து பில்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து திராவிடம். இந்த திராவிடால ஃபாலோ பண்றது கர்நாடகா இருக்க ஹம்பி வந்து இந்த திராவிட ஸ்டைல ஃபாலோ பண்ணி தான் வந்துனா ஹம்பி கர்நாடகாவோட டெம்பிள வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலதான் ஆன்சர் டி வருது. மிச்சம் 3மே டெம்பிள் தான். பட் இந்த 3 டெம்பிளுமே எதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க? நகரா ஸ்டைல ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம்.
has deciphered Prami and Karuti script that were used for earlier inscription இருக்குல்ல ஒன்றும் கிடையாது. Prami Karuத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்காம். அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க எழுதுனதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்ஷியன் டைம்ல எழுதிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டது யாரு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்கிரிப்டுமே எதுக்கில வரணும்? பிராகிரித் லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து ஏன்ஷியன் இந்தியால யூஸ் பண்ண லாங்குவேஜ். இதுல ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ப்ராமின்னு சொல்றாங்க. ப்ராமினா நான் தமிழ் அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கேன். என்ன லெஃப்ட் டு ரைட் எழுதுறேன்ல, இப்படிதான் நான் எழுதுறேன். இந்த மாதிரி எழுதுறதா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி தமிழ் எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நான் ஜஸ்ட் புரியுதுக்காக இந்த சொல்றேன். செகண்ட் என்ன, அதே தமிழ நான் இந்த மாதிரி எழுதுன்னு வச்சுக்கேன். தாமி இந்த மாதிரி எழுதுறேன். இதுல என்ன, இந்த ரைட்ல இருந்து நான் என்ன பண்றேன், லெஃப்ட் நோக்கி தான் எழுதுறேன். அப்ப இந்த மாதிரி எழுதுறேன் என்ன சொல்றாங்க, கரோத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரோஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஸ்கிரிப்ட் எதுல இருக்குன்னா பிராகியத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன எழுதிருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சு முதல் டைம் வந்துன்னா சொன்ன ஒரு ஆள் யாரு அதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், ஜேம்ஸ் பிரின்சப். ஏன்னா ஜேம்ஸ் பிரின்சப் இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய வந்து ஆர்காலஜிக்கல் எக்ஸபிஷன் பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணும்போது 1837 ஏடியில வந்து இந்த பிராமி அண்ட் கரோத்தி ஸ்கிரிப்ட் வந்து அசோகாவோட பீரியட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாரு. ஸோ இதை வச்சுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், ஜேம்ஸ் பிரின்சப். அதனால ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஏன்ஷியன்ட் டைம் a person was weighed against a commodity and equal value of weight of commodity was given as a donation. What was the practice called இருக்குல்ல, இந்த ப்ராக்டிஸ் இப்பயுமே நார்த் இந்தியால சில டைம் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு தராசுல ரெண்டு சைடுல ஒரு சைடு என்னன்னா ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுட்டு இன்னொரு சைடு இவர் வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான வந்து என்னன்னா எவ்வளவு காசு இருக்கோ இல்ல ப்ராடக்ட் இருக்கோ அதை வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் ஏன்ஷியன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், துலு பத்ரா அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஏன்ஷியன்டான ஹிந்து ப்ராக்டிஸம். ஒரு சைடு ஒரு பர்சனை உட்கார வச்சு அவருக்கு ஈக்குவலண்டான வந்து கமோடிட்டி, அது கோல்டா இருக்கலாம், கிரெயினா இருக்கலாம், ஃப்ரூட்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று வச்சு அந்த இது எவ்வளவு வருதோ இவங்க வெயிட்டுக்கு எவ்வளவு இருக்கோ அதை வந்து டொனேஷனா கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து டௌரியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஏன்ஷியன்ல இருந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. யாரிடலாம் வந்து ரொம்ப காசு இருக்கோ அவங்க வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான வந்து டௌரியா கூட கொடுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா துலு பத்ரா. ஆன்சர் வந்து பி தான் வரும். ஜல்லிக்கட்டு டெஃபினட்டா வராது. அடுத்து இந்த புலிக்களின்னு இருக்குல்ல, இந்த புலிக்களி வந்து கேரளால செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் சொல்றாங்க. அதனால இதுவும் வராது. அடுத்து இந்த தீமிதி இருக்குல்ல, தீமிதியுமே வந்துன்னா தமிழ்நாட்டோட வந்து ஒரு ஃபெஸ்டிவல், தீமிதி திருவிழா. அதனால இதுவுமே ஆன்சர் வராது. இந்த திருவிழா எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க, திரௌபதி அம்மனை வந்துன்னா செலிப்ரேட் பண்ணாது. திரௌபதி அம்மன் தான் வந்து அங்க சாமி. அவங்க நினைச்சு செலிப்ரேட் பண்ற ஒரு தான் தீமிதி திருவிழா. இந்த திரௌபதி அம்மன் மகாபாரதத்துல திரௌபதிய ஒரு கடவுளா நினைச்சு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த சாமிக்கு காணிக்க கொடுக்குற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணா தீமிதி திருவிழா. ரொம்ப பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆப்ஷன் எதுவும் வராது. ஆன்சர் பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா, வாட் இஸ் மீன் பை எபிகிராஃபி அப்படின்னு இருக்குல்ல, இது எதை பத்தின படிப்பு அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஏதாவது ஒன்று ரிட்டன்ல இருக்குன்னா அது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன்ட்ல வந்து ரிட்டன் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அதை டீட்டெயிலா ஆராயிற ஒரு படிப்பு தான் வந்து ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த ஸ்டடி ஆஃப் காயின் வந்து நுமிஸ்மாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நுமிஸ் மேட்டிக்ஸ் தான் வந்து என்னன்னா ஸ்டடி ஆஃப் காயின். ஸ்டடி ஆஃப் கிளீட்டன் வந்து ஓஸ்டியோலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் வந்து என்னன்னா கிளீட்டன் வந்து ஓஸ்டியோலாஜி. ஸ்டடி ஆஃப் மேப் வந்து கார்டோகிராஃபி அப்படின்னு வரும். கார்டோகிராஃபி. அதனால இந்த மூணுமே வராது. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, which one of the following part of sixth school of Indian philosophy இருக்குல்ல, which one of the following is a part of sixth school of Indian philosophy இருக்குல்ல, இது வேதிக்கோட வந்து பீரியட் அது ரிலேட்டடா கொஸ்டினே பார்த்தோம். இந்த இந்தியன் பிலாசபில சிக்ஸ் ஸ்கூல் எதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அதாவது கம்ப்ளீட் வேதிக் நாலேஜ்ல வந்து இங்க பாருங்க சிக்ஸ் தர்ஷனா அப்படின்னு இருக்கும். இதுல வேதாந்தா, மீமன்சா, நியாயா, வைஷேகா, யோகா, சங்கயா இந்த 6 தான் என்ன அப்படின்னு பார்த்தா பிலாசபி. அதே மாதிரி 6 விதமான இது வந்து இங்க வேதாங்காஸ்ல இருக்கும். ஸோ இது ரெண்டும் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா குழப்பரமா இருக்கும். இதை அதுல போடுவோம், அதை இதுல போடுவோம். ஸோ அதனால வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். வேதாங்கல இருக்கிற 6 வேற, இந்த சிக்ஸ் பிலாசபில இருக்கிற இந்த 6 விதமான பிலாசபி வேற. நீங்க ரிமூவர் பண்ணிக்கங்க. அப்ப என்ன நம்ம கேட்டது இந்த 6 பிலாசபில ஒண்ணுதான் கேட்டிருந்தாங்க. எது பாட்டு அப்படின்னு கேட்டணும். படம் அப்படின்னு கிடையாது. யோகா தான் பாட்டு. ஸ்ருதி வந்து என்னன்னா இட்ஸ் மேஜர் வந்துன்னா டிவிஷன் சொல்லுவாங்க. அதனால இதுவுமே வராது. அஸ்திக அப்படின்னு கிடையவே கிடையாது. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன் யோகா வரலாம் அதான் நான் சொன்னேன். அதாவது 6 தர்ஷனால இங்க இருக்கு பாருங்க யோகா. ஸோ அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். எடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் ரிவர் டிட் அலெக்சாண்டர் ஃபர்ஸ்ட் கிராஸ் டு இன்வேட் இன் இந்தியா 326 பிசி அப்படின்னு இருக்குல்ல. அலெக்சாண்டர் அப்படின்னாவே கிரீக் இன்வேஷன் டைம் ரிலேட்டடா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கிரீக் இன்வேஷன்ல அலெக்சாண்டர் வரும்போது
அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிவரை வந்து கடந்துருவாரு. அந்த ரிவரை கடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல பேட்டில் நடக்கும். அங்க ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர் பேர் என்ன? ஜீலம் ரிவர் அப்படின்னு வரும். ஞாபகத்துல வச்சு இது எல்லாமே இண்டஸோட வந்து ட்ரிபியூட்டர் தான். அவர் ஃபர்ஸ்ட் கடந்த ரிவர் அது எந்த ரிவரா இருக்கும்னா இண்டஸா இருக்கும். அதனால 2 ரிவர் இருக்கு. ஒண்ணு அவர் கடந்த ரிவர் வந்து இண்டஸ். அவர் பேட்டில் நடந்த ரிவர் பேர் வந்து ஜீலம் ரிவர். இந்த 2யும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப ஆன்சர் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பண்ண ரிவர் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? டி இண்டஸா வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ரிவர் இண்டஸா வந்து கிராஸ் பண்ணிருப்பாரு. அடுத்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ ஹாஸ் பின் த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பேட்டில் யார் ரிலேட்டடா வரும்னா அலெக்சாண்டர் ரிலேட்டடா வரும். இதை எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் ரிலேட்டடா 2 இம்பார்ட்டன்ட். ஒண்ணு அவர் ஃபர்ஸ்ட் கடந்து வந்த ரிவர் வந்து இண்டஸ். அவர் பேட்டில் பண்ண ரிவரோட பேர் வந்து சீலம் ரிவர் சொல்லுவாங்க. அதாவது சீலத்தோட பேர் தான் இனம் இந்த ஹைடப்னு சொல்றது. இந்த பேட்டில் ஆஃப் ஹைடப்ஸ் யார் யாருக்குன்னா அலெக்சாண்டர் வெர்சஸ் வந்து போரஸ். போரஸ் வந்துனா இந்தியன் ரூலர். இந்தியன் ரூலரை தோற்கடிச்சு யார் வின் பண்ணுனா அலெக்சாண்டர் வந்து வின் பண்ணுவார். என்னதான் வின் பண்ணாலும் லேட்டர் அலெக்சாண்டர் என்னன்னா இந்த போரஸோட வீரத்தை பார்த்து உன் தைரியத்தை பார்த்து நான் வந்து என்ன தலை வணங்குறேன்னு சொல்லிட்டு அவரோட கிங்டத்தை அதாவது போரசத்தை கிங்டத்தை அவர்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாரு. அதனாலவே இந்த பேட்டில் வந்து ரொம்பவே வந்து ஹிஸ்டாரிக்கலா பேசப்பட்டது. அதனால ஆன்சர் இதுல யார் வின் பண்ணிருப்பானா அலெக்சாண்டர் தான் வின் பண்ணிருப்பாரு. நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே இங்கேயும் கொடுத்துருக்கேன். பேட்டில் ஆஃப் ஹைடாப்ஸ் இதுக்கு இன்னொரு பேரு பேட்டில் ஆஃப் ஜீலம் சொல்லுவாங்க. யாரு அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் 326 பிசில நடக்கிற பேட்டில். இந்த பேட்டில வின் பண்றது வந்துன்னா அலெக்சாண்டர் தான். இந்த பேட்டிலுமே அலெக்சாண்டரோட இந்தியாவோட கேம்பெயின்ல பார்ட்டா இருக்கும். ஒன்ஸ் இதை வின் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நந்தா டைனஸ்டி கிட்ட போவாரு. நந்தா டைனஸ்டி கிட்ட அவருக்கு வந்து ரொம்பவே முடியாம அலெக்சாண்டர் வந்து ரிட்டர்ன் இருக்கும். இப்ப கேட்ட கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹூ ரோட் த பிரிகத் சம்ஹிதா எ கலெக்ஷன் ஆஃப் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் ஆன் டைவர்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல. இந்த பிரிகத் சம்ஹிதா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு கலெக்ஷன் சொல்லுவாங்க. இது யாரு எழுதின புக்? ஏன்ஷியன் டைம்ல யாரு எழுதியிருப்பானா வரகமிகிரா எழுதியிருப்பாரு. வரகமிகிரா வந்து சந்திரகுப்தா டூவோட வந்து அவை புலவரா இருப்பாரு. இவர் எழுதின அதர் புக் எல்லாம் பார்த்தா பஞ்ச சித்தாந்திகம், பிரகித் சடகா, இப்ப பாக்குறது பிரகித் வந்து சம்ஹிதா. இது எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். ஆஸ்ட்ரோனாமி, ஆஸ்ட்ராலஜி, ஜியோகிராஃபி, ஆர்கிடெக்சர், வெதர் அண்ட் மெனி அதர் சப்ஜெக்ட். அதனாலதான் என்ன சொல்றாங்க கலெக்ஷன் ஆஃப் வந்து மினி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புக் பிரகித் சம்ஹிதா யார் இல்லைன்னா வரகமிகிரா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த புக்கை எழுதுனது வந்து வரகமிகிரா. அதனால ஆன்சர் சி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. நாகார்ஜுனா, சரக்கா, கல்கானா இவங்க 3 பேர் ஏன் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கல்கானா எழுதின புக்கு வந்து ராஜ தரங்கினி. அதனால இவர் வரமாட்டாரு. அடுத்து சரக்கா. சரக்கா அப்படின்னு வந்தாவே ஆயுர்வேதா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதா யார் எழுதியிருப்பானா இவர் எழுதின புக்காவா சரக்கா சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து நாகார்ஜுனா. நாகார்ஜுனா ரிலேட்டட் டு வந்து புத்திசம். அது என்ன புத்திசம்? மகாயானா புத்திசம் நிறைய செக்ட் இருக்கும். அதுல மகாயானா புத்திசம் அவங்க என்னன்னா ஐடல் ஒர்ஷிப்பை விரும்புவாங்க. இந்த செக்டை வந்து உருவாக்குனது அதுல ஒரு ஸ்கூல் வந்து மத்தியமாக்கா ஸ்கூல் இருக்கும். அதை ஃபவுண்ட் பண்ணது வந்து நாகார்ஜுனா. ஸோ அதனால இந்த பிரகித் சம்ஹிதா புக்குக்கும் இவங்களுக்கும் வந்துன்னா எந்த ஒரு சம்பந்தம் இல்லாதனால ஆன்சர் வந்து வரகமிகிரா தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். ஹூ ரோட் த கிரேட் இந்தியன் லிட்டர் ரிவர் மேகதூர் அண்ட் அபியன் சகுந்தலம் அப்படின்னு இருக்குல்ல. இது ரெண்டுமே யாருன்னு பாத்துறோம். இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாவே வந்து இந்த 2 புக்கும் எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்துறோம். அதனால ஆன்சர் என்ன வரும்? காளிதாசா தான் வரும். சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் நேட்டிவ் இந்தியன் டைனஸ்டி issued their own coin with the portrait of their ரூலர் ஆன் தெம் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் நோட் பண்ண வேண்டியது இந்தியாவோட டைனஸ்டி இந்தியாவோட நேட்டிவ் டைனஸ்டி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா காயின் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்களா? அது எந்த டைனஸ்டி? ஏன் சொல்றேன்னா இப்ப நேட்டிவ் டைனஸ்டி இல்லாம வேற டைனஸ்டி கேட்டேன்னா நிறைய கிரீக் டைம் வரும்போதே வந்து காயினை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு காயின்ல அவங்களோட கிங்க வந்து என்ன போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கிரீக் பண்ணிட்டாங்க. பட் இந்தியனா ஒரு இந்தியன் டைனஸ்டியா பண்ண டைனஸ்டி வந்து சாத்வாகனா டைனஸ்டி சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் வந்து ஏதா வரும். ஏன் சாத்வாகனா டைனஸ்டி? சாத்வாகனா டைனஸ்டியோட கம்ப்ளீட் இது வந்து பாருங்களேன். வேத ஒன் ஸ்டார்டட் வந்து ஒரு காயினை இஷ்யூ பண்றது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காயினை இஷ்யூ பண்றது அஸ் இந்தியன் ரூலரா யார் பண்ணிருப்பாங்கன்னா சாத்வாகனா டைனஸ்டி தான் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஏ சாத்வாகனா டைனஸ்டி. இல்ல என்னன்னா ஒவ்வொரு டைனஸ்டிக்கும் ஒரு யூனிக் இருக்கும். அந்த மாதிரி சாத்வாகனா அப்படின்னு வந்தாவே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது காயின் அவங்க தான் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹூ ஃபவுண்டட் த ஃபேமஸ் விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி இந்த 9th செஞ்சுரி. இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா புத்திசம் ரிலேட்டடா வரும். புத்திசத்துல 2 ஃபேமஸான யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நலந்தா யூனிவர்சிட்டி வரும். இந்த நலந்தா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி யார் ஃபவுண்ட் பண்ணிருப்பா? அதாவது ஏன்ஷியன் இந்தியால யார் ஃபவுண்ட் பண்ணிருப்பானா
குமார குப்தா தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. குமார குப்தா ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த குமார குப்தா எந்த டைனஸ்டினா குப்தா டைனஸ்டியை வந்து சேர்ந்தவர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோன்னா விக்ரம்ஷிலா. ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான், அதாவது கேட்ட கேள்வியில கேட்ட யூனிவர்சிட்டி விக்ரம்ஷிலா. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க? தர்மபாலா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ தர்மபாலா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இவர் எந்த டைனஸ்டியை சேர்ந்தவனா பாலா டைனஸ்டியை சேர்ந்தவர். இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி ஞாபகத்துல வச்சுக்க, அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கறது. அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன, விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது தர்மபாலா. அதனால ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அடுத்தது பார்த்தோன்னா ராக் ஷெல்டர் ஆஃப் பிம்பேத்கா ஆர் ஃபேமஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கலாம். பிம்பேத்கா கேவ்ஸ் வந்து நீங்க ஐவிசி டைம்ல படிச்சிருக்கலாம், இல்லையா ப்ரீ ஹிஸ்டரி, அதாவது பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அந்த பீரியட்லயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட் வந்து இந்த பிம்பேத்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இது எது ரிலேட்டடா வரும்னா இயர்லியஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட். ஏன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டரி டைம்லயே வந்து இந்த கேவ்ல வந்து அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இது இமேஜ் வச்சு பார்க்கும்போது நல்லாவே புரியும். இத ராக் ஆர்ட் இன் இந்தியான்னு சொல்றாங்க. அதாவது பிம்பேத்கா ஒரு கேவ். அந்த கேவ்ல ப்ரீ ஹிஸ்டரி டைம்ல வாழ்ந்த இந்தியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ராக் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன வரும், இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா இந்தியா சப்கான்டினென்ட்ல ஹியூமன் லைஃபோட ஒரு ட்ரேஸை பார்க்குற மாதிரி. அதனால ஆன்சர் டி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். அலெக்சாண்டர் அண்ட் போரஸ் ஃபவுட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் நாட் ஆஃப் ஃபாலோயிங் ரிவர்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ ஜீலம் ரிவர். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து விச் டைனஸ்டி பில்ட் த சன் டெம்பிள் அட் மொதேரா. சன் டெம்பிள், அதாவது இந்தியால சன் டெம்பிள் வந்து ரெண்டு இடத்துக்கு வந்து ஃபேமஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொதேரா சன் டெம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொதேரா சன் டெம்பிள் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல இருக்கு. இந்த குஜராத் இருக்கிற சன் டெம்பிளை யாரு பில்ட் பண்ணிருப்பா அப்படின்னா சொலாங்கி டைனஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு டைனஸ்டி இருக்கும், அவங்க ஃபில் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது கொனார்க் சன் டெம்பிள் அப்படின்னு வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடிஷால இருக்கு. இந்த கொனார்க் சன் டெம்பிள் ஒடிஷால இருக்கிறத யாரு கெட்டியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கால் டைனஸ்டி அப்படின்னு ஒரு டைனஸ்டி இருக்கும், அவங்க கெட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க கேள்வி என்ன, எந்த டைனஸ்டி பில்ட் பண்ணிருக்கா எந்த டெம்பிள்னா மொதேரா சன் டெம்பிள். அப்ப ஆன்சர் என்ன வரும், சொலாங்கி டைனஸ்டி. ஆன்சர் வந்து பி தான் வரும். ரொம்ப பண்ணிக்கலாம். அங்க கொடுத்ததான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். சொலாங்கி டைனஸ்டி பில்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா which one of the following ancient Indian philosopher deliberated on the smallest particle of matter named it பர்மாணு அப்படின்னு இருக்குல்ல, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே மேட் ஆஃப் வந்து மேட்டர். இந்த மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஆட்டமால உருவானது. ஆட்டம் தமிழ்ல அணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணு எதனால இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதனால உருவாயிருக்கும். இது எல்லாமே வந்து 20th செஞ்சுரிக்கு லேட்டர்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஏன்ஷியன் இந்தியால ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் ஒரு மேட்டர் இருக்கு, அந்த மேட்டருக்கு பேர் வந்து பர்மாணு அப்படின்னு சொல்லியிருக்காராம். அவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா மகரிஷ் கனத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் தான் வந்து ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வந்து வெரி ஸ்மால் பார்ட்டிகல். இதை வந்து என்ன சொல்றாங்க பர்மாணுன்னு சொல்லிட்டு, இது என்னன்னா இன்டிவிசிபிள் பண்ண முடியாது, இதுதான் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட், இதுக்கு மேல வந்து என்னன்னா இதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஈவன் சயின்டிஸ்ட் வந்து 1808 ஜான் டால்டன், இவர் ஆட்டம் ரிலேட்டடா வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த பீரியட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆட்டம் தான் இருக்கலே வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட், இதுக்கு மேல எதுவுமே வந்து உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அதே இதை தான் வந்து மகரிஷி கனத்துமே சொல்லியிருக்காரு. பட் லேட்டர் இவருக்கு அப்புறம் வந்து நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்டம் வந்து உடைக்க முடியும்னு சொல்லிட்டு அது உள்ள இருக்க எல்லாத்தையுமே வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, மகரிஷி கண்ணர் தான் சொல்லியிருப்பாரு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு many பேசிக் எலிமெண்ட் have been described by early Indian philosopher to classify matter இருக்குல்ல, அதாவது இந்திய தத்துவ ஞானிகள் வந்து ஒரு பொருளை எத்தனை கூறுகளா பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். நிலம், நீர், காற்று, வாயு, நெருப்புன்னு சொல்றாங்கல்ல, இந்த 5 தான் வந்துன்னா பஞ்ச தாண்டவம்னு சொல்லலாம். எல்லா மேட்டருமே எல்லா பொருளுமே வந்து உருவாகணும்னா இந்த 5 வச்சுதான் உருவாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். ஈவன் இந்த இமேஜ் பார்க்கும்போது நல்லாவே புரியும். 5 பேசிக் எலிமெண்டா இருக்கும். நிலம், நீர், காற்று, நெருப்பு வந்து வாயுன்னு சொல்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னன்னா லிவிங் ஆர் நான் லிவிங் எதா இருந்தாலுமே இதை இந்த 5 பேசிக் எலிமெண்ட் வச்சுதான் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ஜஸ்ட் ஒரு குரோனாலஜிக்கல் பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் கிவ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இங்க பாருங்க. குப்தா கிங்டம், மௌரியன் எம்பையர், முகல்ஸ், டெல்லி சுல்தானேட். ஃபர்ஸ்ட் இதுல யார் வருவா, மௌரியன் வருவாங்க. ஏன்னா மௌரியன் லேட்டன் மௌரியன் பீரியட்லாம் யாருன்னா குப்தாஸ் வருவாங்க.
குப்தாவுக்கு அப்புறம் வந்து என்னன்னா மெடிவல் டைம்ல வந்து டெல்லி சுல்தானேட் வருவாங்க. டெல்லி சுல்தானேட்டுக்கு அடுத்து தான் வந்து முகல்ஸ் வருவாங்க. முகலுக்கு அடுத்து வந்து என்னன்னா பிரிட்டிஷ் வருவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். சிம்பிள் குரோனலாஜிக்கல் பேட்டர்ல ஒரு கொஸ்டின். அடுத்து போயிடலாம். அடுத்து த நேம் எ பர்சன் who had major influence on the field of algebra in India. அல்ஜிப்ரா இந்தியா அப்படின்னு கனெக்ட் பண்ணாவே யாரு? ஆரியப்பட்டா தான் உள்ள வருவாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆரியப்பட்டா தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? யார் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆரியப்பட்டா. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் சப்ஜெக்ட் இஸ் டீல்ஸ் வித் சுஷ்ருதா சம்கீதான்னு இருக்கலாம். அந்த சுஷ்ருதா சம்கீதா இது ரிலேட்டடா வரும். மெடிசன் அண்ட் சர்ஜரி ரிலேட்டடா வரும். இதே மாதிரி அதாவது சம்கீதா ரிலேட்டடா 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சம்கீதா வந்து சரக்கா சம்கீதா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். சரக்கா சம்கீதா ரிலேட்டட் டு வந்து ஆயுர்வேதா அப்படின்னு பார்த்தோம். ஞாபகத்துல வச்சுக்கேன். சரக்கா சம்கீதா ஆயுர்வேதம். அடுத்து பிரிகிட் சம்கீதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிரிகிட் சம்கீதம் கலெக்ஷன் ஆஃப் மெனி திங்ஸ் இருக்கும். இது யாருன்னா வரகிமிகிரா வந்து எழுதியிருப்பாரு. இதுல அந்த தேர்டு பார்த்தோம் அப்படின்னா சுஷ்ருதா. இந்த சுஷ்ருதா எது ரிலேட்டடா பேசும் அப்படின்னு பார்த்தா மெடிசன் ரிலேட்டடா வந்து பேசும். இந்த 3 மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். நிறைய டைம் கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நான் என்ன சொல்லணும் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சுஷ்ருதா சம்கீதா ரிலேட்டட் டு வந்து என்ன மெடிசன் ரிலேட்டடா பேசும். அதனால ஆன்சர் வந்து இதுதான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரூலர் புலிகேசின் 1 அண்ட் புலிகேசின் 2 ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டி இருக்குல்ல. ரொம்ப சிம்பிள். புலிகேசின் அப்படின்னு வந்தாவே அவங்களோட டைனஸ்டி பேர் தெரிஞ்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்களேன். இந்த புலிகேசின் அப்படின்னு பேர் வர்றது எதுனா சாளுக்கிய டைனஸ்டி கீழே வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? சாளுக்கிய. ஆன்சர் பி தான் வரும். சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்டெப்த் டைனஸ்டி ரிலேட்டடா போல. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா கிங் சிம்ம விஷ்ணு பிலாங் டு டேஸ் டைனஸ்டி இருக்குல்ல. இதுலயும் என்ன ஒரு கிங்கோட வந்து என்ன பேரை கொடுத்துரு அவர் எந்த டைனஸ்டி சேர்ந்தவர் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா அதாவது பல்லவாவோட கிங்குல தான் வந்து விஷ்ணு அது சிம்ம விஷ்ணு ஆர் வந்து என்னன்னா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் இந்த சிங்கம் அந்த மாதிரி பேர்ல வந்தாவே பல்லவாவோட கிங்டம் ஞாபகத்துல வந்துடணும். ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் டி பல்லவா டைனஸ்டி வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டி இட் குயின் ருத்ரமா தேவி ஆஃப் வாரங்கல் எ பார்ட் ஆஃப் மாடர்ன் ஆந்திர பிரதேஷ் பிளாங் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ருத்ரமா தேவின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படமே இருந்திருக்கும். அனுஷ்கா ஷெட்டி வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க எந்த டைனஸ்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. காக்கத்தியா டைனஸ்டி. ஈவன் இது வந்து இமேஜா பார்க்கும்போது நல்லாவே புரியும். இவங்க தான் ருத்ரமா தேவி. அந்த மூவியுமே வந்து ஸ்டில் இங்க இருக்கு. ஈவன் அந்த படத்தை வச்சு நம்ம தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ஏன்னா தெலுங்கு மூவி தான். அங்க இருந்த ஒரு டைனஸ்டி வந்து காக்கத்தியா டைனஸ்டி. ஸோ அதனால இந்த கேட்ட கேள்விக்கு என்ன வரும் அப்படின்னா சீதா வரும்.